மதுரை சித்திரை திருவிழா, அதாவது என்னுடைய மதுரை நண்பர்கள் மூலமாகவே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த திருவிழா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், ஊரே கலகலன்னு இருக்கும், அவ்வளோ ஹாப்பனிங்காக இருக்கும், ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி பல விஷயங்களை நான் கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அதுலேருந்தே இந்த சித்திரை திருவிழா ஒரு நாள் நம்ம அட்டன் பண்ணணும்னு சொல்லி கடந்த சில வருஷமாகவே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் முடியல. இந்த வருஷம் 2025 அப்போ தான் இந்த அழகர் ஆற்றுல இருக்கிற ஈவெண்ட்டை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு முடிவு பண்ணி போகிறேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுபாஷ். என் சேனலை பற்றி புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இது போன்ற வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்லேருந்து அங்கே போய் செட்டில் ஆகிற வரைக்குமான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அந்த சமயத்தில் குடும்ப நிகழ்ச்சி ஒன்றுக்காக ஊரில் இருந்தேன். வள்ளியூர்ல இருந்து இரவு 10:30 கோயம்புத்தூர் வண்டியில் ஏறி கிளம்பினேன். மதுரையில் 1:30 ரீச் ஆகி அங்கே நம்ம கல்லூரி நண்பன் திருமங்கலம் அபிநந்தன் என்ற குட்டா அங்கே ஒரு ஃபேமஸான கடையில் ரோஸ் மில்க் வாங்கிட்டு ரிசீவ் பண்ணோம். ரோஸ் மில்கை குடிச்சிட்டு அழகர் ஆற்றுல இறங்குற அந்த வைகை நதி பாலத்துக்கே நடந்தே போனோம். மீனாட்சி பஜார், இது மதுரையோட ரிச்சி ஸ்ட்ரீட்னு குட்டா சொன்னோம். அந்த நடைப்பயணம் கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தொலைவு. ரொம்ப நாள் கழிச்சு மதுரை உள்ள வரேன். அதுவும் இப்படி நடந்தே எக்ஸ்ப்ளோர் பண்ணது ரொம்ப ஜாலியா இருந்தது. குட்டாவும் அழகர் ஏன் ஆத்துல இறங்கினாருன்னு கொஞ்சம் புராணத்தை புரட்டி இருந்தான். ஆத்த கடந்து கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போனான்னு போகும்போதுதான் அது என்னன்னா, 100 வருடங்களுக்கு முன்னாடி மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் திருமணத்துக்காக மீனாட்சி அவருடைய சகோதரரான கள்ளழகர் 20 கிலோமீட்டர் வடக்கே இருக்க அழகர் கோயிலிருந்து புறப்பட்டு சேர்றதுக்குள்ள திருமணம் முடிஞ்சிருது. இதற்கு அவர் வர்ற வழியில் நடந்த சில இடையூறுகள் தான் காரணம். அதனாலதான் அந்த தாமதம். அவர் கரெக்டா வைகை ஆட்டு கரையில இருக்கும்போது இந்த செய்தி அறிந்து மனம் உடைந்து மதுரை உள்ள போக வேண்டாம்னு முடிவு பண்ணி அங்கிருந்தே தம்பதியினரை ஆசீர்வதித்து அங்கிருந்த பக்த கொடிகளுக்கு அருள் புரிகிறாரு. அந்த வைபவம் தான் வருஷம் வருஷம் சித்திரை திருவிழால ஒரு முக்கியமான அங்கமா நடக்குதுன்னு குட்டா மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். இது சிம்மக்கல் பாலம். வண்டி ஏதும் அந்த பாலத்துல ஏற விடல. மக்கள் எல்லாம் மறுநாள் நிகழ்ச்சிக்காக தூங்கியும் தூங்காமையும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்களால அதை பார்க்க முடிஞ்சது. அந்த பாலத்துக்கு அதுக்கு அந்த புறம் தான் அழகர் ஆத்துல இறங்குற வைபவம் நடக்கும்னு ஒரு காவல் அதிகாரி சொல்ல, சரி வாங்க போவோம்னு கீழே தரைப்பாலம் வழியா போனோம். ஆக்சுவலா மும்பைல நம்ம ஊர் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கணபதி அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-10 நாள்லவே இங்க லீவ் எல்லாம் விட்டு பயங்கர இந்த ஹோலி மாதிரி கலர் அடிச்சு தண்ணி பூசி அந்த ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சு ஊர் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு கொண்டாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் நிறைய மும்பைல இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி டைம்ல ஊருக்கு வரது கூட ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஈவெண்ட் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த மதுரை சித்திரை திருவிழாவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தண்ணீர் பீக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே பண்ணுவாங்கிறது எனக்கு இப்போதான் நான் நேரில் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். டிவிலாம் பார்க்குறப்போ அந்த ஆற்றுல இருந்து தண்ணீர் அந்த துணியில முக்கி இப்படி சுத்திட்டு இருப்பாங்க. அதான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு விஷயம் செம ஃபன்னா இருக்குது. யார் வேணுனாலும் அந்த தண்ணீர் அடிக்கிறாங்க. அவங்க அதெல்லாம் யாரும் பெருசா படுத்துறது இல்லை. அது ஒரு ஃபன் அப்படிங்கிற மாதிரியே போகுது. அந்த தரைப்பாலம் நடக்கிறப்போ பார்த்த காட்சிகள் தான் இது. நிறைய சம்பிரதாயங்கள் நடந்தது. பக்தர்கள் நிறைய பேர் முட்டை போட்டாங்க, சாமி ஆடினாங்க, சாட்டை அடிச்சுக்கிட்டாங்க, அழகர் வேஷம்னு ஒரு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இந்த பண்டிகை சமயத்துல மட்டும் வைகை அணையில இருந்து தண்ணீர் திறந்து விடுவாங்களாம். அதான் இவ்வளவு அழகா ஆர்ப்பரித்து கொண்டு இருக்கு. இந்த ரூட் வழியா நம்மளும் ஆத்துல இறங்கினாதான் காலையில நிகழ்ச்சியை பார்க்க முடியும்னு நானும் குட்டாவும் நடைய கட்டினோம். அப்ப சுமார் 2:30 இருக்கும். காலை 5:45 இருந்து 6:10 அழகர் ஆத்துல இறங்குவாருன்னு சொன்னாங்க. தீயணைப்பு வீரர்கள், காவல்துறையினர்னு அந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இளைஞர்கள், சிறுவர் சிறுமிகள், வயதானவர்னு எல்லா தரப்பட்ட மக்களும் அங்க சூழ்ந்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஏதோ ட்ரெக்கிங் போன மாதிரி இருந்தது அந்த கீழே உள்ள பகுதியெல்லாம் பாக்குறப்ப. அண்ட் அந்த பாலத்துல ஏறி பார்க்க பாஸ் எல்லாம் இருக்கான். அந்த பாஸ் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. முன்கூட்டியே அதற்கு புக் பண்ணணும் போல. குட்டா நெக்ஸ்ட் டைம் விசாரிச்சு வாங்கி வைக்கிறேன்னு சொன்னான். அங்க நிறைய பேர் தண்ணீரே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி ஆரவாரத்துல தெளிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு 3-3.5 மணி நேரம் நிக்க முடியாதுன்னு சொல்லி உட்கார ஒரு இடம் தேடிட்டு இருந்தோம். அப்பதான் பிளாட்டா ஒரு புல்வெளி கிடைச்சது. ஆனா ஈரப்பதம். நானாவது 2 மணி நேரம் ரயில்ல தூங்கினேன். குட்டா 1 நிமிஷம் கூட தூங்கல போல. அவனுக்கு தூக்கம் சும்மா சொருவிச்சு. எங்களை மாதிரி பல பேர் அங்க இடம் பிடிச்சு உட்கார்ந்து இருந்தாங்க. வர்றாரு அழகர்னு ஒரு பாட்டு, அது மதுரையோட ஆந்தம்னு அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அது அப்பப்போ போட்டு உற்சாகப்படுத்திட்டே இருந்தாங்க. அதுல ஒரு மணி அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் ஒரு ஹை பிச் வரும். அதுல இன்னும் அக்ரெசிவா ஆடுறாங்க. பட் நல்ல கூஸ் பம்ப்ஸா பார்க்கவே ஆனந்தமா இருந்தது. நாங்க உட்கார்ந்த பகுதி காலையில எந்த நிலைமையில இருந்ததுன்னு வார்த்தைகள் மூலமா அலங்கரிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். கிழக்கே செக்க சுமந்த வானமும் மேற்கே ஓயாத ஆட்டமும்னு அழகரை வரவேற்க நாங்க தயாரானோம். தண்ணீரோட சேற்றையும் சேர்த்து அடிச்சு விட்டாங்க. ஒரு பக்கம் வெளிச்சம், ஒரு பக்கம் இருட்டுன்னு அறகுற வெடியல்ல அந்த கூட்டத்தை ஒரு 360 டிகிரில காமிக்க விரும்புறேன்.
காலை 5:50 போல அழகர் வராரு. அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி மாதிரி ஒரு மைக் முடிச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டே இருப்பாரு. பச்சை பட்டு உடுத்திய அழகர் அந்த தங்க குதிரையில வர்றப்போ புல்லரித்தது. அவரை விட அந்த குதிரை தான் ரொம்ப கிளாரிட்டியா பெருசா தெரிஞ்சது. அவர் உருவ சிலை ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஆக்சுவலா ஒரு திருவிழானா பெண்கள் ஆண்களை சைட் அடிக்கிறதும், ஆண்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பெண்களை சைட் அடிக்கிறதும் சகஜம் தான். பட் அந்த மதுரை ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா காத்துட்டு இருந்த அழகர் வந்து ஒரு இறங்குற இடம் ஒரு திடல் மாதிரி இருக்கும். அங்க வந்து ரவுண்ட் அடிக்கிறாரு. நாங்க எல்லாம் இந்த பக்கத்துல இருந்து வாயை பொழுது பாத்துக்கிட்டு இருக்கோம். அங்க ஒரு சில பசங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எதிர்பக்கமா எங்களை பாத்துட்டு இருக்காங்க. இந்த சைடு எதுக்குடா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க ஒரு 2 இளம் பெண்கள் வந்து நடனமாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல வந்து மற்ற ஊருக்காரங்களோட இங்க வந்து கொஞ்சம் ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நல்ல ஒரு ஃபன்னா இருந்தது. காலை ஒரு 6:30 போல ரிட்டர்ன் ஆகிறப்போ சம கூட்டம் உள்ள வந்தது. இங்க அதே கூட்டம் வெளியவும் போகுது. சரியான தள்ளு முள்ளு, நிறைய வாக்குவாதம். ஒரு 5-10 நிமிஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே போனோம். இந்த மாதிரி நொடிகள்ல தான் சின்ன குழந்தைகளை வச்சிருக்கவங்க கவனமா இருக்கும். இப்ப எங்க ஊர் சைட்லாம் பெரிய பெரிய தேர் திருவிழாலுமே ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஹாப்பனிங்கா இருக்கும். அதை போற இடம்லாம் அப்படி ஹாப்பனிங்கா இருக்கும். பட் மதுரைங்கிறது அவ்வளவு பெரிய மாநகரம். அந்த ஊர் ஃபுல்லாவே அவ்வளவு ஒரு ஹாப்பனிங்கா இருக்கு. ஒரு 7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஊர்வலம் வருது. இந்த பக்கத்துல ஒரு 7-8 கிலோமீட்டர் போனா அங்கேயும் ஒரு ஹாப்பனிங்கா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அங்க எனக்கு ஒரு வித்தியாசமா கண்ணப்பட்டுச்சு. அண்ட் அந்த திருவிழா அப்போ எல்லா ஜாதி மத மக்களும் வந்து அவ்வளவு இணக்கமா இருக்காங்க. இஸ்லாமியர்கள் இவங்களோட சேர்ந்து அப்படியே ஆக்டிவா இருக்காங்க. அங்க வியாபாரம் பண்றாங்க. எல்லா மதத்தினரையும் நான் பாக்குறேன். அந்த ஒரு டைம்ல நீங்க வந்து எவ்வளவு கவலையில இருந்தாலும் அந்த சித்திரை திருவிழா நடக்கிறப்ப மதுரைக்கு போனீங்கன்னா எல்லாத்தையும் மறந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தெராப்பி மாதிரி இருந்தது அந்த விஷயங்கள்லாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நிறைய பேர் சொல்லி ஒரு ஹைப்ல தான் போனேன். பட் அந்த ஹைப்புக்கு ஒர்த்துங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்தது. நாங்க அந்த அழகர் ஆத்துல இறங்குற திருவிழாவை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போறதுக்காக நடந்து வந்துட்டு இருக்கோம். ஒரு கேங் வந்து இந்த ரேடியோ செட் எல்லாம் போட்டு ஆடிட்டு இருக்காங்க. கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவமா அப்படின்னு ஒரு பாட்டு. நான் நினைச்சேன் இவங்களே ஏதாவது கம்போஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கூகுள்ல தட்டி பாக்குறேன். அது இளையராஜா கம்போஸ் பண்ண ஒரு பழைய பாடல் அப்படின்னு சொல்லி அதை போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அந்த பருத்தி வீரன் இந்த மாதிரி படங்கள்ல அப்படியே லைவா பார்த்த மாதிரி இருந்தது. செம ஃபன்னா இருந்தது இதெல்லாம் பாக்குறப்போ. அண்ட் ரிட்டர்ன் ஊருக்கு போறப்போ நாங்க எங்கேயாவது டிஃபன் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தேடி போறோம். டீ வடை கடை இருக்குது. மற்றபடி எந்த ஒரு டிஃபன் கடையும் இல்லை. பார்த்தா அங்க வரிசையா வந்து அன்னதானம் மாதிரி சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க. சின்ன சின்ன திடலை வச்சு ஒரு சைக்கிள் மேல ஒரு அண்டாவை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆட்டோவை வச்சு ஃபுல்லா சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க. அதுவும் பெரிய பெரிய கியூலாம் கிடையாது. ஏன்னா அங்கிருந்து கொடுத்துட்டே இருக்காங்க. சாம்பார் சாதம், சக்கரை பொங்கல், தயிர் சாதம், வெஜ் பிரியாணி, பூரி கிழங்குலாம் ஒரு அன்னதானத்துல போட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அந்த மாதிரி வயிற்று அப்படியே நிறைச்சி விட்டாங்க. அதனாலதான் புரிஞ்சுக்கிட்டோம் ஓகே டிஃபன் கடை வச்சா இன்னைக்கு ஓடாதுங்கிறதுனாலதான் அது வைக்கல உள்ளன்னு சொல்லி. அங்க இருக்கக்கூடிய அந்த வணிகம் பண்ணக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து இதெல்லாம் பண்றாங்க. பிளஸ் தன்னார்வலர்கள் வெளியிருந்தும் இந்த ஆட்டோலாம் பிடிச்சி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லா வகையிலும் வந்து ஒரு மன நிறைவா இருந்தது. ஆனா நான் எல்லாத்தையும் பிடிச்சி வளைச்சு சாப்பிட்டு நைட்டு ஃபுல்லா அந்த ஈரத்துல உட்கார்ந்தனால கொஞ்சம் காய்ச்சல் ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு 102 டிகிரி காய்ச்சல் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நைட் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சரியாச்சு. நம்ம தமிழகத்துல இருக்கோம்னா மதுரை சித்திரை திருவிழாவை ஒரு தடவையாவது அதை விட்னஸ் பண்ணிட்டு வரணும். அப்படி ஒரு அழகான ஒரு ஹாப்பனிங்கான ஒரு ஈவெண்ட். ஆக்சுவலா எனக்கு எதிர் சேவை திருக்கல்யாணம்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அந்த ஃபங்க்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்மளுக்கு வேலை இதெல்லாம் வச்சு நம்ம அவ்வளோ பெரிய பிரேக்லாம் எடுக்க முடியாது. பட் ஒரு கட்டத்தில் நம்ம ஃபுல் டைம் யூடியூபர் ஆகும் பட்சத்தில் அந்த ஃபுல்லா கவர் பண்ணி நம்ம விளாக்லாம் போடலாம். அதுக்கப்புறம் நாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கம் போயிட்டு அப்படியே பேருந்தோ ரயிலோ பிடிக்கலாம்னு கிளம்பணும். கோயிலுக்குள்ள போற பிளான்னா இல்லை. பட் அன்னைக்கு ரொம்ப க்ரௌட் இருக்கும். எங்களுக்கும் டயர்டா இருந்தது. அது இன்னொரு நாள் நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷா வரலாம்னு சொல்லி நினைச்சிட்டு சும்மா அந்த பக்கம் போனோம். பட் செம்ம க்ரௌடு வழி நடிக்கணும். இந்த குரூப் நேம் போர்ட்லாம் வச்சு ஊர்வலம் போய்கிட்டு சாப்பாடை போட்டு ஆட்டத்தை போட்டு அமர்க்களை படுத்திட்டு இருந்தாங்க. தேர் ஓடி நின்ற காட்சியும் அங்க நான் பார்த்தேன். மதுரையோட மாசி வீதிகளையும் அன்னைக்கு நடந்தே தீர்த்தோம்.
குட்டா எனக்கு உங்க ஊர் அல்வாவை மதுரையில வாங்கி தரேன்னு ரயில் நிலையம் அருகே இருக்கிற பிரேம விலாசத்துல வாங்கி கொடுத்தான். 20 ரூபாய்க்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா இடையில கொடுத்தாங்க. சரியான டயர்ட்லயும் அழுக்குலயும் பெரியார் பேருந்து நிலையம் வந்துடுச்சு. திருமங்கலம் போயிட்டு அங்க இருந்து குட்டா வீட்டுக்கு போக நான் எங்க ஊருக்கு பேருந்துல ஏறினேன். இந்த பர்டிகுலர் வீடியோவை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மதுரை நண்பர்கள் மட்டும் இல்லாம சித்திரை திருவிழாவை பார்க்கணும்னு நினைக்கிற பார்க்கணும்னு நீங்க நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கேள்விகளையும் நம்ம சேனலுக்கு ஏதாவது இன்புட் இருந்தா கூட அதை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. என்ன டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு போன வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.